குடும்பமாய் நீ ஆலயத்துக்கு போவது நலமாயிருக்கும். தேவ ஆலயத்துல வந்து உன் சமூகத்துல காத்திருப்பது எத்தனை இன்பம். ஆலயத்தின் மகிமை முதலில் புரிஞ்சுக்கணும். தாவீது புரிஞ்சுக்கிட்டான், அதனால இப்படி பாடுறான். நம்ம வெறும் வாயில பாடல் அளவுதான் இருக்கு தவிர உள்ளத்தின் ஆழத்துல அளவுல இல்ல. அந்த உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அந்த ஆலயத்தின் மகிமை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க ஆராதனை வெளில வீட்டுல இருக்க மாட்டோம். இருக்கிறது ஆஃப் பண்ணி முதல் போய் எங்க போவோம்? ஆலயத்துக்கு போவோம். அவர் முகத்தை ஒரு முறை நீ பார்த்தா போதும், அவர் சமூகத்துல ஒரு நாள் நீ காத்திருந்தா போதும், நரகம் போல இருக்க உன் வாழ்க்கை என் தேவன் பொன்னாய் மாற்றுவார். தேவன் தங்குற இந்த ஆலயம் மட்டுமே பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கு. தைரியமாய் சந்தோஷமாய் என்ன பண்ண முடியும்? கத்தி சொல்ல முடியும், என் தேவன் பரிசுத்தர், என் தேவன் மாசற்றவர், அவர் கபடற்றவர், அவர் நமக்காய் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் ஆட்டுக்குட்டியை போல தன் ஜீவனை கொடுத்த தேவன். பரிசுத்தமான இடம் இந்த ஆலயம் மட்டும்தான். The only sacred place is the church. இந்த இடத்துல நீ பாவத்தோடு இந்த உலகத்தோடு பழகி பழகி பாவத்தின் மத்தியில இருந்து உள்ள வரும்பொழுது அந்த பரிசுத்தம் உன்னை ஆளுகை செய்யும். தேவன் உன்னை தொட தொட, அந்த அபிஷேகம் உன்னை தொட தொட, இந்த பிரசன்னம் உன்னை தொட தொட, when God is touching you, தேவனுடைய மகிமை உன் மேல இறங்க ஆரம்பிக்கும். God's glory. பாவியா இருக்கிற நீ பரிசுத்தமாய் மாற்றப்படுவ. சர்ப்போட ரின்னோட இந்த ஆலயம் உன்னை சுத்திகரிக்கப்படுகிற இடமா மாறுகிறது. ஆலயத்துக்கு உள்ள வருவது நீ ஆயத்தமாக்கப்படுகிறதா இருக்கு. You have to prepare for it. இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் பரிசுத்தமாக்கப்பட மாட்டே. Wherever you go in the world, you will not. ஆலயம் ஒண்ணுதான் உன்னை பரிசுத்தமாக்கும். Only the church will clean you. ஒண்ணே உன் பிள்ளையே உன் குடும்பத்தை முழுமையாய் பரிசுத்தமாக்குற ஒரே இடம் எதுன்னா இது தேவாலயம். இங்க என்ன மாற்றம் இருக்கு? இப்ப இருக்கிற காலகட்டங்கள் என்னன்னா ஊழியக்காருக்கு காணிக்கை கொடுத்தா ஊழியக்கார் என் வீட்டுக்கு வந்து அடிமையா இருப்பார். அப்படி அல்ல. உண்மையான ஊழியக்காரர் காணிக்கையில பிழைக்கிறவன் அல்ல, தேவனோட வார்த்தையில பிழைக்கிறவனா இருக்கிறார். ரெண்டாவது கேட்கிறேன், தேவன் சொல்லுகிறான் நான் உன் ஆலயத்துல உன்னை ஆசீர்வதிக்கிறேன். And now God is telling, God is going to bless. சரி, ஆலயம் தவிர நீங்க எங்க வேற இடம், இந்த இடம் போனா பிளஸிங்கான இடம், இந்த இடத்துல போனா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும் ஒரு இடம் இருக்கா? உலகத்துல சொல்லுவாங்க இமயமலைக்கு போனா ஆசீர்வாதம். Is there any other place where you go? காசிக்கு போனா ஆசீர்வாதம். ஃபாரின் காரன் தான் போயிட்டு இருக்கிறான், நம்மளால மரம் ஏற முடியல. போனவங்க ஒருத்தரும் அங்க என்ன கிடையாது, திரும்பி வந்ததே இல்லை. பிளெஸிங் இடம்னா எது? நீ பல மைல் தூரம் போயிட்டு தேடி போறது அல்ல. முழங்கால் போட்டு கூட்டமாய் ஜெபிக்கிற இடம் தேவனுடைய ஆலயமாய் கிடக்கு. Kneel down and pray, that place becomes a. தேவன் எங்க ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்? இந்த ஓய்வு நாள்ல தான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். தேவன் சொல்லுகிறார் என் ஆலயத்துல உனக்கு நான் சம்பூர்ணத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். இது அது குறையல்ல, நீ கேட்காதவைகள் நான் கொடுக்க முடியும். உன் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம இந்த சபைக்குள்ள கால வைக்கிறேன்னா உண்மையாவே தேவனை மகிமைப்படுத்துறேன்னா, அவர் ஆலயத்தை நீ அழகுபடுத்துறேனா, அவர் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுகிறேனா, அவர் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளுகிற சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு தான் உன் வாழ்க்கை அமையும். ஏசப்பா, உமக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமப்பா. எங்க அப்பா அம்மாவை காட்டிலும் சொல்லுங்களேன், எங்க அப்பா அம்மாவை காட்டிலும், என் கணவன் மனைவியை காட்டிலும், என் பிள்ளைகளை காட்டிலும், என் சொந்த காட்டிலும், என் வேலை காட்டிலும் நீதான்ப்பா எனக்கு முக்கியம். தேவன் பொருத்தனையை விரும்புகிறவர் இல்ல, ஆனா நீ பொருத்தனை செய்தா அவர் என்ன பண்றாரு, அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். சரி, விடுதலைக்கு என்ன பண்ண, என் கட்டுகள் உடைக்க நான் என்ன பண்ணணும், என் குடும்ப சமாதானத்துக்கு நான் என்ன பண்ணணும், ஆரோக்கியம் பண்ணுவதற்கு என்ன பண்ணணும், எப்படிப்பட்ட ஜெபத்தை பண்ணணும், எந்த கூட்டத்துல கலந்துக்கணும், தேவனிடத்துல என்ன வசனத்தை வச்சு ஜெபிக்கிறது, நீ உள்ள போக 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 தேவன் உனக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பார். ஆலயத்துல போவதுதான் மகிழ்ச்சி. உன் சந்தோஷமே எங்க இருக்குன்னா ஆசீர்வாதம் எங்க இருக்கோ, அதிசயம் எங்க நடக்குமோ, உன்னை சுத்திகரிக்க எங்க படுவோமோ, எங்க சம்பூர்ணம் கிடைக்கோ அங்கதான் மகிழ்ச்சி உண்டு. சந்தோஷப்படுகிற ஒரே இடம் இந்த ஆலயம். ஒரு முக்கியமான ஒரு தலைப்புக்கு நேரா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். We are going to look into an important topic. என்ன டாபிக்? What kind of topic is it? ஆலயத்துக்கு எதுக்கு போறோம்? வீட்ல உட்கார்ந்து ஜெபிச்சா என்ன? Why must we go to the church? சரி, ஆலயம்னா எது? What is a church? ஏன் ஆலயத்துக்கு போறோம்? And why should we go there? தேவன் எங்கும் இருக்கிறார். They say that God is everywhere. நான் வீட்ல ஜெபம் பண்ணிக்கிறேன், I can sit in my house and pray. போன்ல ஜெபம் பண்ணிக்கிறேன், I can pray through mobile. இப்படி அநேக நமக்குள்ள டவுட் இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம். We may have so many doubts about this. ஆலயத்துக்கு கூப்பிட்டாவே அப்படியே விருப்பா இருக்கும். We'll get irritated if people call us. ஒருவேளை நாம் கட்டாயப்படுத்துறதுனால நீங்க சபைக்கு வந்திருக்கலாம். You would have come here because of my
because voluntarily, இல்லைன்னா உன் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கேட்பாங்கன்னு சொல்லி சபைக்கு வந்திருக்கலாம். or you would have come here because you இல்ல just for the sake, ஞாயிற்றுக்கிழமை சபையில காலை வச்சாதான் ஒரு நிம்மதி கிடைக்கும்னு வந்திருக்கலாம். or you would have come here for namesake, இல்லைன்னா எதுக்கு வந்திருப்பீங்கன்னா or why would have you ஒரு come here? ஃபெலோஷிப்புக்காக வந்திருப்போம். We would have come here to create a fellowship. ஃபெலோஷிப்னா என்ன? What is a fellowship? ஐக்கியம்னா என்ன? ஒரு ஐக்கியத்துக்காக இங்க வந்திருப்போம். என்ன ஐக்கியம்? சபை என்பது The church is, ஒரு கிளப் போல நம்மளுக்கு. it is like a club for us. இங்க வந்து கதை பேசலாம், We can talk stories, விளையாடலாம், we can play, லவ் பண்ணலாம், we can love each other, ஓடி போலாம், we can run away, சண்டை போடலாம், we can fight, வட்டிக்கு விடலாம், we can do business here, அப்புறம் வட்டி கொடுக்கும் சீட்டு போடுறதுக்கு நல்ல ஆட்களை தேடலாம். எனக்கு நல்ல ஒரு ஃபெலோஷிப், நல்ல ஒரு ஐக்கியத்தை விற்பதற்கு ஒரு நல்ல இடம். it is a place for uniting. இது இந்து மதத்துல இல்ல, முஸ்லிம் மதத்துல இல்ல. It is not in the other religion, ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா அந்த டைம் பாப்பாங்கன்னா கடவுளை பார்த்தா போயிட்டே இருப்பாங்க. because they just come to the அங்க கதை அடைக்க நேரம் கிடையாது. and they don't have time to talk. அவங்களுக்கு தர்காலையும் பாத்தீங்கன்னா வந்தாங்க நமாஸ் பண்ணா அவங்க பாட்டுன்னு போயிட்டே இருப்பாங்க. They just come, pray and they go அங்க away. உட்கார்வதற்கு டீ போட்டு கொடுக்கும் ஒருத்தரும் கிடையாது. There is no one to give them இங்க தான் டீ போட்டு சாப்பாடு போட்டு எல்லாம் போட்டு உள்ள உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க. and when we give all the facility here and to நம்ம என்ன பண்றோம்னா, but we, நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டேன். I won't listen to God's word. நான் வந்ததே எதற்குனா, I have come here, நான் வந்தது எதுக்கு? I have come here ஒரு ஃபெலோஷிப். create a community and fellowship, அந்த ஃபெலோஷிப்புக்காக தான் நீங்க தேடி வந்திருப்பீங்க உள்ள. and that's why we would have come here. ஆமாவா இல்லையா? சபைக்கு வாங்கினா பிள்ளைங்களை கூப்பிடுங்களேன், சபைக்கா. சில பேர் சர்ச்சுக்கு, நம்ம சபைக்கு இருக்க முக்கியமான மூப்பர்னு சொல்லிப்பாங்க, நான் ஊழியம் செய்யறேன், நான் எப்படி பண்றேன்னு. ஆனா முக்கியமான பிரேயர் நடத்தும் போது அன்னைக்கு மட்டும் இப்பதானே ஞாயிற்றுக்கிழமை போனோம், இந்த பாஸ்டருக்கு சும்மா இருக்கும், ஒரு நாள் லீவ் விட்டா உடனே பிரேயர் வச்சிருக்காரு. The important people who do the ஒரு வாரம் சும்மா இருக்க விடுறாரா? எனி டைம் பிரச்சனை, எனி டைம் பிரேயர் 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 பிரேயர். அப்ப சர்ச்சுக்குன்னா என்ன? So what is a church? ஆனா வேதத்துல சொல்லப்படுது, But in the நானே Bible- ஒரு ஆலயம். But in the Bible, it says that நம்ம தான் தேவ ஆலயம் சொல்லப்பட்டிருக்கு. I am His church. ஆமாவா? இதற்கு உண்டான விளக்கத்தை நீங்க கேட்டு முடிக்கும் பொழுது கடைசியா இதுக்கு உண்டான விளக்கம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். I would like to give you the explanation. சரி, ஏன் சர்ச்சுக்கு போகணும், ஏன் சபையை தேடணும்? Why should we go to the church? தாவீது ஆலயத்தை குறித்து சொல்றான், படிங்க. இன்னைக்கு சங்கீதம் தான் முக்கியமா பார்க்க போறோம். சங்கீதம் புஸ்தகத்தை கைகளில் எடுத்துக்கொள்ளுங்க. Take the Psalms chapter. அதுல 55ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போமா? Chapter 55 verse 14. நாம் ஒருமித்து இன்பமாய் ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போனோம். அவன் சொல்லுகிறான், தாவீது, நாங்க குடும்பமா, We as a family, ஒரு ஃபெலோஷிப்பா, as a united, ஒரு ஐக்கியமாய், as a community, நாங்க இன்பமாய் ஆலோசனை பண்ணி, எப்படின்னா நான் ஆலயத்துக்கு போவதற்கு சந்தோஷப்பட்டு ஆலோசனை பண்ணி, நம்ம என்ன பண்ணுவோம், லீவுக்கு இந்த லீவு கிடைச்சிருச்சு, ஊட்டிக்கு போலாமா கொடைக்கானல் போலாமா, we plan to go, இந்த சொந்தக்கார வீட்டுக்கு போலாமா, அங்க போலாமா, shall we go to this relative's house or there? ஆனா தாவீது சொல்றான், அவனுக்கு ஆலோசனை பண்ணி இந்த லீவு வருது, இந்த சர்ச்சுக்கு போலாமா, இங்க கூட்டம் நடக்குது, இங்க போலாமா, அங்க போலாமா ஆலோசனை பண்றான். But David is deciding to which church. குடும்பமாய் நீ ஆலயத்துக்கு போவது நலமாயிருக்கும். When you go to the church as a family, it is very. தாவீது சொல்றான், எனக்கு ஆலயத்துக்கு போவதற்கு இன்பமா இருக்கும். David is loving to go to the church. நான் தேவனை அதிகமா நான் அன்பு செலுத்துறேன். He is loving the God. ஐயோ, நான் தேவனை இன்னைக்கு எப்படியாவது பார்த்துடணும். He wants to see the Lord. ஆனா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சர்ச்சை தவிர மத்தது எல்லாம் அற்புதம். ஆனா பாட்டு மட்டும் எப்படி பாடும்? தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 84:10 சொல்லுகிறது, Psalms chapter 84 verse 10. மத்தவங்களிடத்துல இருக்கிற மத்த இடத்துல இருக்கிற 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் தேவ ஆலயத்துல வந்து உன் சமூகத்துல காத்திருப்பது எத்தனை இன்பம் சொல்லுகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆலயத்துக்கு வருதுனாவே அழிவான், 10 மணியா போவோம், 11க்கா போவோம். பாருங்க, நீங்களே பாருங்க, செய்தி முடிக்கும் போது 2 பேர் உள்ளே ஐயான்னு உள்ள வருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி லாங் ஜெப் உள்ள வந்து காலை உள்ள வச்சவன்னு அப்படி டப்ப 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 டப்பன்னு ஆசீர்வாதம் வந்துருன்ட்டு. ஆலயத்தின் மகிமையின் முதலில் புரிஞ்சுக்கணும். தாவீது புரிஞ்சுக்கிட்டான், அதனால இப்படி பாடுறான். நம்ம வெறும் வாயில பாடல் அளவுதான் இருக்கு தவிர உள்ளத்தின் ஆழத்துல அளவுல இல்ல. அந்த உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அந்த ஆலயத்தின் மகிமை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க ஆராதனை வெளில வீட்டுல இருக்க மாட்டோம். இருக்கிறதுல ஆஃப் பண்ணி முதல் போய் எங்க போவோம்,
When we, ஆலயத்துக்கு போச்சு அவன் சந்தோஷப்படுறான். he's joyful. ஏன்னா ஆடு மேய்த்தவனை போயிட்டு ராஜாவை மாத்தின தேவனை எப்படி அவனால சும்மா இருக்க முடியும்? Because how can he leave the அவர் முகத்தை ஒரு முறை நீ பார்த்தா போதும், My அவர் God, சமூகத்துல ஒரு நாள் நீ காத்திருந்தா போதும், just wait for him. நரகம் போல இருக்க உன் வாழ்க்கை என் தேவன் பொன்னாய் மாற்றுவார். He can turn your life into a அந்த உணர்வு நீதான் கொண்டு வரணும். You should get that feeling. அந்த உணர்வு நீதான் கொண்டு வரணும். You should bring up the feeling. ஏன் தாவீது அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டான்? How did David ஆலயத்துக்குள்ள வந்தா என்ன நன்மைன்னு நான் சொல்றேன், அதுக்கப்புறம் ஏன் தாவீது அப்படி சொன்னா நீங்க கத்துக்க முடியும். First let me tell what are the good things when you come to சங்கீதம் church. 93ஆம் அதிகாரம் Psalms chapter 90 5ஆம் வாசிங்க, வசனத்தை எழுதுங்க. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள் கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துல அவர் பரிசுத்தமானது அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கார். நம்ம இங்க அலங்காரத்துக்கு என்ன பண்ணுவோம்? What do we do for decoration? இங்க பூ வைக்கிறோம், லைட் வைக்கிறோம், அலங்காரம் பெயிண்ட் வச்சிருக்கோம், வண்ண வண்ண லைட் எல்லாம் போடுறோம். We put up lights. ஆனா இந்த ஆலயத்தினுடைய முக்கியமான அலங்காரம் எது தெரியுங்களா? Do you know what is the main thing அவர் for the church? பரிசுத்தருக்கு நடுமுதுகு வழியில் இருக்கீங்க. என் தேவனுடைய வல்லமை இந்த பலிபீடத்திலிருந்து கடந்து வந்து கொண்டிருக்கு. அந்த நடுமுதுகு பலவீனத்தை என் இயேசு கிறிஸ்து நாமத்துல அந்த எரிச்சல்களை கைக்கிறப்பா. என் தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது? அந்த ஆலயம் முழுவதும் பரிசுத்தமாய் நிறைந்திருக்கு. The church is full of holiness. ஒரு முறை இங்க ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தேன். Once I went to an office. மூக்குப்பொடி செய்யற ஆபீஸ் அது. அங்க ஒரு ஊழியக்காரர் பார்த்துட்டு வந்தேன். அன்னைக்கு ஃபுல்லாவே என் சட்டை ஃபுல்லாவே என்ன ஸ்மெல்லு, ஏதோ ஸ்மெல்லு, மூக்குப்பொடி ஸ்மெல் என் மேல அடிச்சுட்டே இருக்கு. போற வழியில சென்ட்டுக்கிட்டு அடிச்சாலும் அந்த ஸ்மெல் என்ன பண்ண மாட்டுது. நான் அதுல போய் பரல, I didn't do anything. நான் அந்த இடத்துல பூசிக்கல, I didn't rub it on my dress. அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்துல உட்கார்ந்து அதுல இருக்கிற டஸ்ட் என் மேல பட்டிருக்கு, அவ்வளவுதான். அந்த டஸ்ட் கூட என் கண்ணுக்கு தெரியல. But I couldn't even see the வாசனை காட்டி கொடுக்குது. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுவாவே மாறுறீங்கன்னு யார் சொல்றானா? அந்த உலகம் சொல்லுகிறது. The world is telling that wherever you go you வேதம் சொல்லுகிறது நீ எதை சொல்லுகிறாயோ அது உன் வாழ்க்கையில் நடக்கும்ட்டு. The Bible is telling whatever you say that. ஆனாலும் தேவன் பரியாசம் செய்கிற இடத்துல நீ உட்காராத. That's why God is telling துன்மார்க்கர் வழியில நீ நடக்காத. Don't go in the way of நல்ல கவனிங்க. நீ யார் கூட பழகுறியோ அவங்களாவே நீ மாறுவ. ஒரு ஊழியக்காரர், எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர், a pastor who am I? அரவாணிகளுக்கு மத்தியில போயிட்டு ஊழியம் செஞ்சு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக அவரே தன்னை அர்ப்பணித்துட்டு அரவாணிகிட்ட ஊழியம் செய்ய போனார். He went to do ministry among the transgenders. 4-5 ஆண்டு கழிச்சு பார்த்தா அவரே அரவாணியா மாறிட்டு இருக்கிறார். After 4-5 years when I பாஸ்டர்னா மாறிட்டீங்கன்னா இல்ல பாஸ்டர், அவங்கள மாறி ஆனாதான் அவங்களுடைய உணர்வுகளை என்னால புரிஞ்சுக்கொள்ள முடியும். நான் சொன்னேன், மாட்டிக்கிட்டீங்களா நீங்க? He was confused and he got stuck. பாவம் நிறைந்த இடம். அவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னது தப்பு இல்ல, அங்கேயே நீ அதிக நேரத்தை செலவிட்டதுனால உனக்கு இல்ல என்ன போயிடுச்சு, பரிசுத்தம் இல்லாம போயிடுச்சு. Your holiness has gone. ஏன் இவ்வளவு நேரம் இதை முட்டுக்கட்டி சொல்றேன்? இந்த உலகத்துல ஒரு இடம் பரிசுத்தமான ஒரு இடம்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். Can anyone say that there is one place which is sacred? இந்த இடத்துக்கு போனா பரிசுத்தமான, சுத்தமா இருக்கிற இடத்தை நான் சொல்ல, இடம் சுத்தம் இல்ல, பரிசுத்தம், the holiness, பாவம் இல்லாத ஒரு இடம், a place with purity. இந்த உலகத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். Is there any one place? சினிமா தியேட்டர் பரிசுத்தமா? Is the theater holy? ஊல வெயில் அடிக்குது, பீச்ல போய் உட்கார்ந்து பாருங்க, பீச் பரிசுத்தமான இடமா? Is beach a holy place? பரிசுத்தமான இடமா? சினிமா தியேட்டரும் இல்ல. ஒயின் ஷாப் பரிசுத்தமான இடமா? ஹோட்டல் பரிசுத்தமான இடமா? சாப்பிடுற இடம் பரிசுத்தமான இடமா? Is any place a பார்க், sacred one? ஏதாவது ஒரு பிளேஸ் இந்த உலகத்துல பரிசுத்தமான இடம் இருக்கா? Is there any one place which is sacred? ஒரே ஒரு இடம், just one place. தேவன் தங்குற இந்த ஆலயம் மட்டுமே பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கு. தைரியமாய் சந்தோஷமாய் என்ன பண்ண முடியும்? கத்தி சொல்ல முடியும், என் தேவன் பரிசுத்தர். மற்றவங்க யாராவது சொல்ல முடியுமா? இல்ல. என் தேவன் மாசற்றவர், அவர் கபடற்றவர், அவர் நமக்காய் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் ஆட்டுக்குட்டியை போல தன் ஜீவனை கொடுத்த தேவன். நீ தட்டுகிற ஒவ்வொரு கரமும் என் தேவனாகிய கர்த்தருக்கு. நீ இருக்கிற இடம் ஒரு கெட்ட நண்பரோட ஒரு பையன் என்ன பண்ணிட்டாங்க, There was a boy ஆபீஸ்ல பிளான் பண்ணி அவன் மேல போய் கேஸ் போட்டு ஜெயிலுக்கு தள்ளிட்டாங்க. and they put அது up வரையும் ஒரு கெட்ட வார்த்தை பேசுனது இல்ல, அது வரையும் அவன் என்ன பண்ணது இல்ல, ஒரு தப்பு பண்ணது இல்ல.
They put him in on a false போயிட்டு ஒரு allegation, மாசம் தான் ஜாமீன்ல எடுத்து வந்தான். and he went to the jail and came ஊர்பட்ட back, கெட்ட பழக்கமும் ஊர்பட்ட அசிங்க வார்த்தை அவன் வாயில வர ஆரம்பிச்சிச்சு. and he became a very bad. ஏன்னா இத்தனை நாள் பழகுனது தன் சொந்த தாய் தகப்பனோடு நல்ல நண்பரோடு பழகிட்டு இருந்தான். Because those so many days he was with his parents. இல்லம்மா நீ சினிமா பாக்குறவங்களோட பழகி பாரு, கண்டிப்பா சினிமாக்கு போயிடுவேன். ஏன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, ஏய் நீ முதல் ஷோடா, இங்க யாரும் சினிமா போயிருக்க மாட்டேன், வந்து சொல்லுவோம் முதல் ஷோ டிக்கெட், முதல் ஷோ பாக்குறது தலைவர் படம் எப்படி இருக்குன்னு தெரியுமா, அதுல ஒரு கிக் இருக்கும், அதுல ஒரு அவங்க சொல்ல 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 உன் இருதயம் என்ன பண்ணி கொண்டு இருக்கும், வாஞ்சியா கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனா மட்டும் என்ன பண்ணிட்டு இருப்பேன், ஒண்ணுமே தெரியாத மாதிரி அதெல்லாம் வேணாம்னு நடிச்சிருப்பேன். ஆனா சான்ஸ் கொடுத்தா போயிட்டு வந்துருவேன். But if you get chance you will do the sin. சில பேர் பார்ட்டி நல்லா இருந்தது, நாங்க பார்ட்டிக்கு போவோம், அங்க தண்ணி அடிப்போம், இங்க தண்ணி அடிப்போம். இதை கேட்க கேட்க உன் கூட இருக்க 4 ஃப்ரெண்டு தான் உனக்கு, அந்த 4 ஃப்ரெண்டும் நல்லா தண்ணி அடிக்கிறவன்னா ஒரு காலகட்டங்கள் நீயும் தண்ணி அடிக்க போயிடுவேன். If your friends are drunkard you will become. ஒன்னும் இல்லம்மா, நாடகம் பாக்குறவங்களோட பழகி பாருங்களேன். If you get close to the people who watch series, அவங்க நாடகம் பார்க்கும்போது ஒரு 4 வாரம் நீ போய் உட்கார்ந்து பாரு, just sit with them. 5வது வாரம் உன் வீட்டுல அந்த நாடகம் ஓடிட்டு இருக்கும், and the next day you will be watching it. ஆமாவா இல்லையா? Yes or நான் no? ஆமா பாஸ்டர், இப்படிதான் நான் நாடகத்தை பார்த்தவங்க அப்படியே ஒருத்தரும் நாடகம் பார்க்காத மாதிரி, ஒருத்தராவது மாட்டுவீங்கன்னு பார்த்தா நான் மாட்டல. நம்ம யார்கிட்ட பழகுறோம், அப்போ நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, அப்ப யார்கிட்ட பழகக்கூடாதா? இல்ல, அப்படி இல்ல. நம்ம சுத்திகரிக்கிற படுகிற ஒரு இடம் வேணும். But there should be a place for us. பரிசுத்தமான இடம் இந்த ஆலயம் மட்டும்தான். The only sacred place is the church. இந்த இடத்துல நீ பாவத்தோடு இந்த உலகத்தோடு பழகி பழகி பாவத்தில் மத்தியில இருந்து உள்ள வரும்பொழுது அந்த பரிசுத்தம் உன்னை ஆளுகை செய்யும். When you come into the church with full of தேவன் உன்னை தொட அந்த அபிஷேகம் உன்னை தொட இந்த பிரசன்னம் உன்னை தொட, when God is touching you, தேவனுடைய மகிமை உன் மேல இறங்க ஆரம்பிக்கும். God's glory. பாவியா இருக்கிற நீ பரிசுத்தமாய் மாற்றப்படுவ. சர்ப்போட ரின்னோட இந்த ஆலயம் உன்னை சுத்திகரிக்கப்படுகிற இடமா மாறுகிறது. நீ பாதியில தான் வந்தீனா நீ சுத்திகரிக்கிறது எப்படியா இருக்கும்? பாதி கழுவப்பட்டவனா இருப்ப. லாஸ்ட்ல தான் வரேன்னா கொஞ்சமா கழுவப்பட்டிருப்ப. If you come in the halfway or in the last, இதுவே ஆரம்பத்துல இருந்து நீ உள்ள வந்திருக்கிறன்னா உன்னை ஊற வச்சு நல்லா துவைக்கிறது என்ன பண்ணும், முன்னாடி நாளே ஊற வச்சு நல்ல சர்ஃப் போட்டு நல்ல குமிக்கி நல்ல பிரஷ் போட்டு நல்லா திருப்பி தண்ணியில போட்டு அலசி எடுக்கிறோம் பாத்தீங்களா? இதுதான் தேவ செய்தி. கடைசியா முடிக்கும் போது அலசி காய போடுறோம். and you will be fully clean. நீ லாஸ்ட்ல மட்டும் வந்திருக்கிறன்னா வெறும் அலசல் மட்டும்தான், அழுக்கு அப்படியேதான் இருக்கும். ஏமா வேலைக்காரங்களை வச்சோம், அவங்க அந்த அம்மா வெறும் அலசிதாமா போடுது. பாஸ்டம்மா சொல்லுவாங்க, ஏங்க அந்த அம்மா வெறும் அலசிதாங்க போடுது, ஏன்னா கடைசியா தான் அந்த அம்மா பண்றாங்க. அப்ப துவைக்கிறோம் முன்னாடியே நாள் ப்ரிப்பரேஷன். ஆலயத்துக்கு உள்ள வருவது நீ ஆயத்தமாக்கப்படுகிறதா இருக்கு. You have to prepare for it. இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் பரிசுத்தமாக்கப்பட மாட்டேன். Wherever you go in the world you will not. ஆலயம் ஒண்ணுதான் உன்னை பரிசுத்தமாக்கும். Only the church will clean you. ஒண்ணே உன் பிள்ளையே உன் குடும்பத்தை முழுமையாய் பரிசுத்தமாக்குற ஒரே இடம் எதுன்னா இது தேவாலயம். Where you will get purified. உன் பட்சத்துல இருக்கிறார். God is ஆலயத்துக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு பாவத்துல எவ்வளவு சிந்தனை கட்டப்பட்டிருக்கு. First we have to realize. சரி நான் ஏன் பரிசுத்தமாக்கப்படணும்? Why should I turn into purity? நண்பர் சகோதரி உன் வியாதி வருது, நீ கஷ்டப்படுறதுக்கு காரணமே நீ செய்கிற பாவங்கள். ஆனாலும் கர்த்தர் உன்னை மீட்டெடுக்கிறேன்னு சொல்லுகிறார். அந்த சுத்திகரிப்பு இல்லாம உனக்கு வாழ்க்கையில எப்படி நன்மை பார்க்க முடியும்? Without the sacred how can you? நீ சுத்திகரிக்கப்பட இடம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது பரிசுத்தமாக்குற இடம். This is the place of purification. நீங்க டெய்லியும் துணி துவைக்கிற இடத்துல துவைச்சா நல்லா இருக்குமா, புதுசா ஒரு இடத்துல கொடுத்தா நல்லா தெரியும்? Will you wash your clothes in the same place? உண்மையா உனக்கு ஒழுங்கா துணி துவைக்கிறவங்களுக்கு தான் நீ சட்டை போடுறனா எங்கெங்க அழுக்கு வரும்னு உங்களுக்கு தெரியும். நீ எப்படி எல்லாம் அழுக்கு பண்ணிருப்பன்றது அம்மா அப்பாவுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு ரெகுலரா எல்லாருக்கும் துவைக்கிற மாதிரி தான் துவைப்பாங்க தவிர உன் குடும்ப உறவுகள் தான் அழகா உனக்காய் துவைச்சு கொடுப்பாங்க. அப்போ உனக்குன்னு கொடுக்கப்பட்ட சபையில நிலைச்சு நிக்கணும். So you have to stand strong in the church which இன்னைக்கு has பிசாசு given என்ன for பண்ண you. தெரியுங்களா? சபைக்கு வரீங்க பாருங்க, எங்க சொந்த தாய் My own mother, நல்ல வைராக்கமா இருந்தவங்களே she was a very good வஞ்சிக்கப்பட்ட அழகா கவர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க வெளியே அங்கிருந்து வருவதற்கு 3 to 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. It took 3 to 4 years for coming back. கம்மியா சொல்றேன் நினைக்கிறேன், மேபி ஜாஸ்தியா இருக்கலாம். கொரோனாவுக்குலாம் முன்னாடி கரெக்டா சரிங்களா? குறைஞ்சது 3 to 5 வருஷத்துக்கு மேல இருந்திருக்கலாம். சில பேர் சபைக்குள்ள உங்களுக்காக ஜெபிப்போம். யாராவது ஒருத்தர் இங்க ஊழியத்துக்கு வாங்கல, அங்க சபைக்கு வாங்கல, இங்க இருக்கிறத விட்டுட்டு அங்க போயிட்டு வரணும்னா இது தேவனை சுத்திகரிப்பல்ல.
உன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்க வச்சிருப்பார்? உனக்கு சம்பளம் எங்க வேலை செய்யறோமோ எந்த பேங்க் அக்கௌண்ட்ல அங்கதான் இருக்கும். நீ எங்கெல்லாம் போற எல்லா பேங்க் அக்கௌண்ட்லயும் போடுறதுக்கு தேவன் அல்ல. அவருக்குன்னு ஒரு கணம் இருக்கு, அவருக்குன்னு மகிமை இருக்கு. உன் வீட்டுல தான் உனக்கு சந்தோஷம். You have your peace in your நான் போய் தங்கின மாதிரி ஹோட்டல்ஸ்ல நீங்க தங்கியிருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் மார்க்கெட்டிங் எல்லா ஊருக்கும் போறதுனால எல்லாம் நிறைய இடம் ஹோட்டல்ஸ்ல தான் நாங்க போய் தங்குவோம். நிறைய இடத்துல வீட்டை காட்டிலும் ஃபுல்லா ஏர் கண்டிஷன் பெட்டு, குஷன் பெட்டு, பக்கத்துல டீ காஃபி சர்வீஸ் பண்ண 1000 பேர் இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு வாடகை நான் இருக்கிற தங்குறதுல சில ரூம்ல எல்லாம் 24,000 ரூபாய் 14,000 ரூபாய் கம்பெனி கட்டி இருக்கு நான் கட்டினது தங்குனதுல. And there are very expensive hotels. ஆனா அங்கெல்லாம் எனக்கு தூக்கம் வராது. வீட்டுல வந்து முடங்கி போய் என் பெட்ல என் ஓரத்துல படுத்தாதான் எனக்கு தூக்கம். But in reality I can only sleep on my bed in my, ஏன்னா இது என் குடும்பம். because this is my family. உனக்காய் ஜெபிக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. If we keep on changing the place, சபையில சில விசுவாசிகளை பார்ப்பா அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலை மாந்திரிகத்துல மாட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். போய் நாங்க போய் ஜெபம் பண்ண பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அது வரையும் அவங்களோட ஆட்டம் சரியா சபைக்கு வர மாட்டாங்க. Some people won't come to the church. சரியா பிரேயருக்கு வர மாட்டாங்க. They won't come to the prayer. உள்ள வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. Or either they'll do. ஆனாலும் சபைக்கு முக்கியமான விசுவாசிங்க. But still they are named as the important people in the church. வேற ஒரு சர்ச்சில் யாராவது வந்துட்டா முதல்ல இங்க ஊழியத்துக்கு பிரதிஷ்டை எல்லாம் பண்ணா இன்னொரு இடத்துல போய் என்ன பண்றது? நான் அங்க போய் தலையை கொடுக்கறது. And they'll ஊழியத்திற்கு இங்க உனக்கு ஊழியம் இல்லைன்னா, இங்க உனக்கு ஜெபிக்கலைன்னா, உனக்கா இங்க யாரும் வந்து ஜெபிக்கலைன்னா இன்னொரு இடத்துல தேடி போறேன்னா பரவாயில்ல. If there is no one for you here, you can go to the next place. நிறைய விசுவாசி போனே எடுக்காது. Many people won't even pick up. அது எவ்வளவு வருத்தம் இருக்கும் தெரியுங்களா? தெரியும், ஐயோ எதுக்கும் கேட்கறாங்க, போன் எடுத்தா கூப்பிடுவாங்க இல்ல வர சொல்லுவாங்கன்ட்டு எடுக்க மாட்டாங்க. ஒரு ஊழியக்காரர்களை நீ போன் எடுக்காம இருக்குன்னா தேவனுக்கு சமூனம். ஒரு ஊழியக்காரமா ஒரு ஊழியக்காரர் அவர்களை அழைப்பே நீ அவாய்ட் பண்றன்னா, நீ ஆபத்துல இருக்கும்போது உன் காலை யார என்ன பண்ணுவாங்க? அவாய்ட் பண்ணுவார். கர்த்தர் வந்து அந்த ஊழியக்காரருக்கு அந்த பலனை கொடுக்க மாட்டார். நீ ஊழியக்காரர் கஷ்டப்பட்டு மனமுகர்ந்து மன்னிச்சு ஜெபம் பண்ணாலும் அங்க விடுதலை கிடைக்காது. நீ எங்க போனா விடுதலை கிடைக்காது. ஒரு ஊழியக்காரருக்கு நிறைய பேர் பண்ற காரியம் நான் சபையில் நிறைய பேர் பார்ப்பேன். The common mistake which everyone do is சபைக்கு போன் பண்ண எடுக்க மாட்டாங்க. They won't pick up our calls. ஆனா அவங்க பண்ணோனே நம்ம எந்த நைட்டு 2 மணியா இருந்தாலும் 1 மணியா இருந்தாலும் போன் எடுக்கணும், அவங்க வீட்டுல போய் உட்காரணும். But they expect us to pick up the call whenever they call us. இங்க சுத்திகரிக்கப்பட்டதா ஒரு பிசாசு சும்மா விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? உள்ள Do you think the devil will leave you? நல்லா கவனிச்சு பாருங்களேன். வீட்டுல சண்டை, You have problems in the house. ஊர்ல சண்டை, You have problems in the வேலை neighborhood. செய்யற இடத்துல சண்டை, In the place. நிம்மதி தேடி வர சபையிலயும் சண்டைனா பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? பிசாசு கிட்டயா? You think wherever I go, உன்கிட்ட இருக்கு. நீ மாறணும் முதலாவது. உள்ள we have to change first. நீங்க எங்க போனாலும் என்ன பண்ணிட்டு தான் இருக்கணும்? இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. முதல் அடிக்கடி நீங்க யோசிங்க, ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் மற்றவங்க இல்ல, நான் தான் காரணம். First we have to accept that if a problem is coming. இந்த புள்ள எடுத்து ஒரு கல்லை தூக்கி என் மேல அடிக்குது. If someone is throwing a stone at me, என் மேல பட்டுடுச்சு, வலிக்குது. and hit me. இப்ப யார் மேல காரணம்? எனக்கு வலிக்கிறதுக்கு காரணம் நானா இவங்கள? And what is the reason for my pain? நீங்க எல்லாம் நினைப்பீங்க அங்கன்னு நான் தான் காரணம். ஏன் இந்த புள்ள என் மேல கல்லை தூக்கி அடிச்சது? But the fault is at காரணம் இல்லாம இருக்காது. ஏதோ ஒரு வழி இருக்கும், ஏதோ ஒரு காரியம் இருக்கும். அப்ப அந்த பொண்ணு கல்லை தூக்கி அடிக்குதுன்னா நான் என்ன பண்ணிருக்கணும்? உஷாரா இருந்திருக்கணும். I should have been careful. நான் பாதுகாக்கப்பட்டிருக்கணும். I should have been protected. ஆனா இது நான் செய்ய வேண்டியது செய்யாம அந்த பொண்ணு தான் என் மேல கல்லை தூக்கி போட்டுச்சு. அதுதான் காரணம், அதுதான் காரணம், அதுதான் காரணம். இவன் தான் என் மேல கல்லை தூக்கி போட்டான். இன்னைக்கு நம்ம குடும்பத்திலையும் சபைகளையும் எங்க போற இடத்துல எல்லாம் மற்றவர்கள் மேல பழி போடுறதுனாலதான் நீங்க சுத்திகரிக்கப்படாம இருக்கீங்க. We keep on complain on இங்க others. பரிசுத்தமான சபைக்கு உள்ள வரும்பொழுது முதலாவது உள்ள வந்த உடனே ஆண்டவரே நான் தான் பாவி ஆண்டவரே. First we have to accept that we are a sinner. என்ன மன்னிங்க ஆண்டவரே. Lord, forgive me, Lord. என்ன மன்னிங்க ஆண்டவரே. நீ மன்னிப்பு கேட்டு பாரு. When you ask, கர்த்தர் உனக்காய் மனதுருகிற தேவன், God மனதுருகி உனக்காய் கிருபைகளை அளிக்கிற தேவன். இங்க என்ன நம்ம தப்பு பண்றோம்னா, நம்ம முதலாவது நம்ம பண்ற தப்பை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். First we won't accept our faults. நான் மீண்டும் சொல்றேன், என்னை அழைத்தவர் கர்த்தர். God called me. என்னை அழைத்தவர் கர்த்தர். இந்த விசுவாசிகளை நம்பி நான் ஊழியம் இல்ல, எங்களை நம்பி நீங்க கிடையாது. My ministry எனக்கு வேண்டான ஆத்துமாக்களும் விசுவாசியும் கர்த்தர் கொடுத்துருவார். ஆனா நீங்க உங்களுக்கு வேண்ட சுத்திகரிப்பும் விடுதல் நீங்க எங்க போனாலும் இங்க விட்டா கிடைக்காது. இங்க சென்னையில பாத்தீங்கன்னா கட்டுகள் உடைக்கிற சபைன்னு கணக்கு பாத்தீங்கன்னா 1-2 தான். அதுவும் பாஸ்டர் இறங்கி ஒருத்தர் தலையில கையை வைக்கணும்னா அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வைக்கணும். நீங்க ஈஸியா கிடைக்கிற அந்த விடுதலை என்ன பண்றது இல்லை, அக்செப்ட் பண்ணணும்.
இங்க பிரதிஷ்டை பண்றோம், வேற இடத்துல போய் இங்க பண்ற ஊழியம் பண்ற அதே டைம்ல வேற ஒருத்தர் இடத்துல சபையில போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கு. அங்க ஜெபத்துக்கு போனாங்களா? இல்ல, அவங்களுக்கு உதவிக்கு போயிருக்காங்க. இங்க உதவி, இவருக்கு ஒரு உதவிக்கு இங்க வேற ஆள் கிடையாது. இந்த பாவத்திற்கெல்லாம் எப்படி கர்த்தர் பதில் கொடுப்பாருன்னு தெரியல. ஊழியக்காரர்களை நீங்க கனவீனப்படுத்துறது உங்க வாழ்க்கைக்கு நீங்களே ஏற்படுத்திக்கிற சாபம். ஆலயத்துக்கு உள்ள வரணும், முதலாவது பாவ அறிக்கை. அப்படி கண்களை மூடி Close your eyes. அல்லேலூயா. அந்த காலத்துல தீர்க்கதரிசி வர ராஜாக்கள் பயப்படுவாங்க. On those days, everyone அவர் feared வாயிலிருந்து தான் prophets. வார்த்தை வந்துடக்கூடாது. அவங்களுக்கு கனப்படுத்துவதற்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள குஷிப்படுத்துவாங்க. Even the kings would fear the இங்க prophets. என்ன மாற்றம் இருக்கு? இப்ப இருக்கிற காலகட்டங்கள் But என்னன்னா, nowadays, ஊழியக்காருக்கு காணிக்கை கொடுத்தா ஊழியக்கார் என் வீட்டுக்கு வந்து அடிமையா இருப்பார். அப்படி அல்ல. உண்மையான ஊழியக்காரர் காணிக்கையில பிழைக்கிறவன் அல்ல, தேவனுடைய வார்த்தையில பிழைக்கிறவனா இருக்கிறார். படிங்க சங்கீதம் 118:26. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதமான இடம் எது? what is the blessed place for a பின்ன pure- பரிசுத்தமான இடம் இந்த உலகத்துல ஒண்ணே ஒண்ணு, the- ஆலயம் தான். the only holy place. இப்ப ரெண்டாவது கேட்கிறேன், தேவன் சொல்லுகிறார் நான் உன்னை ஆலயத்துல உன்னை ஆசீர்வதிக்கிறேன். And now God is telling, God is going to bless you சரி, with the church. ஆலயம் தவிர நீங்க எங்க வேற இடம், இந்த இடம் போனா பிளஸ்ஸிங்கான இடம், இந்த இடத்துல போனா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும், ஒரு இடம் இருக்கா? உலகத்துல சொல்லுவாங்க இமயமலைக்கு போனா ஆசீர்வாதம், Is there any other place where you go? and you காசிக்கு get போனா blessed? ஆசீர்வாதம். ஃபாரின்காரன் தான் போயிட்டு இருக்கிறான், நம்மளால மரம் ஏற முடியல. போனவங்க ஒருத்தரும் அங்க என்ன கிடையாது, திரும்பி வந்ததே இல்லை. பிளெஸிங் இடம்னா எது? நீ பல மைல் தூரம் போயிட்டு தேடி போறது அல்ல. It is முழங்கால் போட்டு கூட்டமாய் ஜெபிக்கிற இடம் தேவனுடைய ஆலயமாய் கிடக்கு. kneel down and pray, that place becomes a blessing. தேவன் எங்க ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்? இந்த ஓய்வு நாள்ல தான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். God has kept the blessing on the Sabbath day. இந்த ஓய்வு நாள் தான் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். The Sabbath day is a blessing which God has given you. Say amen. ஆனா இந்த ஓய்வு நாளை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். But we are missing it. இந்த உலகத்துல ஒயின் ஷாப்ல ஆசீர்வாதம் கிடையாது, உன் வேலை ஸ்தலத்துல ஆசீர்வாதம் கிடையாது, There is no blessing in your உன் workplace. குடும்பத்துல ஆசீர்வாதம் கிடையாது, There is no blessing in your family. உன் வீட்டுல ஆசீர்வாதம் கிடையாது. No blessing in ஆனா your house. இவைகள்ல ஆசீர்வாதம் இருக்கணும்னா ஏதோ ஒரு இடத்துல போய் ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு But வரணும். if you need peace and happiness over there, you need blessing. அந்த somewhere இடம் தான் else. ஓய்வு நாள். And that is a Sabbath day. அந்த இடம் தான் ஆலயம். And that is a place. தேவன் சொல்லுகிறார் 6 நாள் உனக்காக ஓடுற, ஒரு நாள் எனக்காக கொடு. God is just asking one day for him. நீ ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் இல்ல. No, the Sunday is not only the Sabbath. 6 நாள் வேலை செய், உனக்கு ஒரு நாள் கர்த்தருக்கான ஒப்பு கொடு. Any day in the week is உங்க a Sabbath. இஷ்டத்துக்கு ஒரு நாள் எடுக்காம மொத்தமா எல்லாரும் கூடுற நாள் ஒரு நாள் ஓய்வு நாளா எடுக்கிறேன்னா அது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கணும், நல்லதுதான். It will be so nice if you took it as the Sunday. மலேசியால போயிருந்தேன், அந்த When I went சபையில to Malaysia, 3 நாள் ஓய்வு நாள். they have 3 days as a ஏன்னா Sabbath day. சனிக்கிழமையான கொரியன்ஸ்க்கு எல்லாம் சனிக்கிழமை லீவு. Because for the அங்க Malay வந்து people, 3 விதமான மக்கள் இருப்பாங்க. ஒன்னு இந்தியன்ஸ், the people are Indians, இன்னொன்னு வந்து முஸ்லிம் கண்ட்ரி, and the Muslim people, இன்னொன்னு வந்து இந்த கொரியன்ஸ். அங்க the Koreans. and அவங்க என்ன others. பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அவங்க கடவுள் படி சனிக்கிழமை தான் லீவு. And they for முஸ்லிம் according to உங்களுக்கே them, தெரியும், அவங்க பண்டிகைக்கு வெள்ளிக்கிழமை லீவு. and they get and one இதுல people நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு. அந்த சபையில 3 நாள் ஓய்வு நாள். and they have 3 days for Sabbath. ஜனங்கள் பெருசா இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம், ஆனா 3 நாள் ஓய்வு நாள். இதுல என்னன்னா இன்னொரு ஆசீர்வாதத்தை அந்த ஊர்ல நான் எப்படி பார்த்தேன்னா, சில பேருக்கு வந்து இந்த 3 நாள் லீவு கிடைக்காது, 3 நாள் வேலை இருக்கும். ஏன்னா அங்க ஃபுல்லா டூரிஸ்ட் பிளேஸ்னால 3 நாள் வேலை இருக்கும். And for some people there are புதன் வியாழன் லீவு கிடைக்கும் பாத்தீங்களா, திங்கள் செவ்வாய் புதன்ல அந்த நாள் ஊழியக்காரத்தை சொல்லி எங்க வீட்டுல இந்த வாரம் பிரேயர், திங்கட்கிழமையான எங்க வீட்டுல தான் பிரேயர், வம்பு பண்ணிக்கு கூப்பிடுறாங்க. and they will call the pastor to come to their அந்த பாஸ்டர் மட்டும் இல்ல, அக்கம் பக்கத்துல சபையில இருக்க சபையை காட்டிலும் வீட்டு கூட்டத்துல கூட்டம் ஜாஸ்தி இருக்கும். and they'll go for ஏன்னா அவங்க ஆசீர்வாதத்தை விடக்கூடாது. you got to leave the blessing. நல்ல கவனிங்க, இந்த ஓய்வு நாள்ல தான் கர்த்தர் ஆசீர்வாதம் தரேன்னு சொல்லுகிறார். ஓய்வு நாளை எவன் ஒருவன் பரிசுத்தமாய் அனுசரிக்கிறான் அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவான். Those who are using the Sabbath, they நீங்க will இந்த be பிளெஸிங் blessed. டேவை இன்னைக்கு வாங்கிடுவீங்க. So you will get the blessing. தேவன் எப்பொழுதும் அளவாய் கொடுக்கிறவர்ல அமுக்கி கொடுக்கிறவர். இந்த 6 நாளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ற, எடுத்துட்டே ஓடிட்டே இருக்கிற. So you are taking the blessing and you are running. 6 நாளும் பலமா ஓடிட்டு இருக்கிற, And you சந்தோஷமா ஓடுறேன். 7ஆம் நாள் திருப்பி வரும்பொழுது
அசட்டத்தனம். And on the seventh day, when we சொந்தக்காரன் come வந்துட்டாங்க, back, இல்ல கல்யாணம், we say that the ஊருக்கு போனோம், லீவுக்கு போனோம், எல்லாமே அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே பரவாயில்ல. யோசிச்சு பாரு, ஒரு நாள் சம்பள நாள்ல அன்னைக்கு வந்தாதான் சம்பளம்னா அன்னைக்கு லீவு போடுவியா நீ? கூலி கொடுக்குற நாள் சனிக்கிழமை. நிறைய சில்வர் பற்று இந்த நிறைய கூலி கொடுக்குற இடம் பார்த்தீங்கன்னா வார கூலின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. அந்த சனிக்கிழமை என்னைக்கு லீவு போட்டாலும் சனிக்கிழமை லீவு போட மாட்டாங்க. திங்கக்கிழமை கேட்டோன்னா ஆஃப் சண்டேன்னு சொல்லுவாங்க. அது நாங்கள் ஆஃப் சண்டேன்னா ஞாயிற்றுக்கிழமை குடிச்சத சனிக்கிழமை ஒரு திங்கக்கிழமை வரையும் என்ன பண்ணிட்டு இருப்பான், அவன் அரை போதல் இருக்கனால அன்னைக்கு பாதி பேர் வருவாங்க, வரமாட்டான். ஆனா என்னைக்கு எப்படிப்பட்ட குடிகாரனா இருந்தாலும் சனிக்கிழமை வந்து என்ன பண்ணிடுவான், ஆஜராயிடுவான். ஏன்னா அன்னைக்கு கூலி நாள். அதே மாதிரிதான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருமானம் உனக்கு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் சொல்லு, அந்த ஆலயத்துல நான் வைத்திருக்கிறேன். The Sabbath day is in the church and it is the only blessing you. நம்ம என்ன நடக்கணும், கர்த்தர் அமிக்க குளிக்கிறார்ல, அந்த ஒரு வாரம் கடந்த பிறகு அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே மிச்சம் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற நாட்களை கடந்து போவோம். We just go forward with the blessing we have. ஒரு வாரம் நீ ஆலயத்துக்கு உள்ள வராததுனால என்ன ஆயிடும்னா உன் ஆசீர்வாதம் வந்து அப்படியே கம்மி கம்மி கம்மியா அடுத்த வாரம் வருவதும் தடையா போய் நிற்கும். When we don't come to the அப்ப church, என்ன ஆகும்னா உன் ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்த உண்மையான ஆசீர்வாதம் இல்ல, அது அப்படியே எக்ஸ்டேபிள் பண்ணிட்டே இருக்கும். உனக்கு the blessing will go on. கஷ்டப்பட்டு சாப்பிடுறது, கஷ்டப்பட்டு வாழ்றது, சந்தோஷமா வா, சண்டை இல்லாம இருந்தா போதும், சந்தோஷம். அப்புறம் பேசினாதானே சந்தோஷம், சண்டை கேட்டாதானே சண்டை, கேட்கவே வேணாம், அப்படியே இருந்துருவோம், அமைதியா இருந்துருவோம். நிறைய குடும்பத்தில் நடக்கிற காரியம், கணவன் மனைவி பேசிக்க மாட்டாங்க, பிள்ளையும் அப்பாவும் பேசிக்க மாட்டாங்க. கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்க வீட்லயே நடக்கும். காரணம் என்னன்னா அந்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்தை நீ பெறல. Because you have not received the blessing of the Sabbath. ஆலயத்துக்குள்ள யார் ஒருவர் அந்த ஓய்வு நாள்ல உள்ள வரீங்களோ அவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. Church on the Sabbath they will receive the blessing. அதே தாவீது சொல்றாரு, 36:8 படிப்போமா சங்கீதம். Psalms chapter 36 verse 8. ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் உமது ஆலயத்தின் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். இங்கே தேவன் சொல்லுகிறார், உமது ஆலயத்தில் சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைகிறார். தேவன் சொல்லுகிறார், இங்க எங்கேயாவது உனக்கு திருப்தியாய் வழி நடத்துற ஏதா இருக்கா? வேலை செய்யற இடத்துல யாராவது எனக்கு திருப்தியா வேலை இருக்குப்பா அப்படின்னு யாரா இருக்குங்களா? Can anyone say that the work நீ நினைச்ச சம்பளம், உனக்கு தேவையான சம்பளம் ஒண்ணு, ஆனா வர்ற வருமானம் ஒண்ணு. உன் பிசினஸா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும். நினைச்ச வாழ்க்கை அமைஞ்சிருக்கா? இல்ல. கிடைச்ச வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்க. உன்னை நினைச்ச மாதிரி உன் புள்ள வாழ்க்கை இருக்கா? இல்ல. ஏன் அவன் புள்ள வாழ்க்கை இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன் வீடாவது நீ நினைச்ச மாதிரி இருக்க? இல்லையே. இருக்கிற வீட்டுல நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தர் எனக்கு இந்த இடத்துல எனக்கு சம்பூர்ணமா எனக்கு ஒண்ணு கிடைக்குது, உன் தாயின் அன்பாவது உனக்கு சம்பூர்ணமாய் கிடைக்குதா? Are you getting the love from your parents abundantly? போன் யாரது அடிக்குது? இங்க கவனிங்க. Listen carefully. யாராவது உங்க தாயின் அன்பு, ஒரு குழந்தை இருந்தா உனக்கு ஒரு அன்பு, ஆனா அந்த அன்புல பாதி என்ன வாங்கிடுவான், கணவன் பாதி வாங்கிடுவான். ரெண்டாவது குழந்தை வந்தா அந்த முழு அன்பு உனக்கு கிடையாது. அந்த அன்பு என்ன பண்ணுது, ரெண்டா ஷேர். நான் 5வது புள்ள யோசிச்சு பாருங்க, அந்த எத்தனை முறை ஷேர். எங்க அப்பா ஒரு ஷேர் எங்க அம்மாவோட இதுல இருந்து வாங்கியிருப்பாரு. 5 எனக்கு மேல பிறந்த 4 பேர் என்ன பண்ணிருப்பாங்க, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அன்பு வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என் தம்பி ஒண்ணு பிறகுறான். அப்ப எனக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அன்பு? சம்பூர்ணமான அன்பு தாயிட்டே இல்லை, தகப்பட்டே இல்லை, மனைவி கிட்ட தான் இருக்குன்னு நினைச்சோம். மனைவி கல்யாணம் ஆன புதுசுல என் மேல கொஞ்சம் அன்பு, அவங்க அப்பா அம்மா மேல கொஞ்சம் அன்பு. ஆனா கேட்டா நீங்க தாங்க என் உயிர். கொஞ்ச நாளுக்கு அப்புறம், இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாறுன்னு பார்த்தா அதுக்குள்ள அடுத்த குழந்தை. இப்ப யார் மேல முதல் அன்பு? பிள்ளைங்க மேல. அதுக்கப்புறம் மிச்சம் என்ன நம்ம மேல. அப்ப எங்கதான் சம்பூர்ண அன்பு? Where do we get loved fully? என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை நான் சொல்லிட்டு இருக்கேன். I'm talking about your life. தேவன் சொல்லுகிறார், என் ஆலயத்துல உனக்கு நான் சம்பூர்ணத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். இது அது குறையல்ல, நீ கேட்காதவைகள் நான் கொடுக்க முடியும். உன் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம இந்த சபைக்குள்ள கால வைக்கிறேன்னா உண்மையாவே தேவனை மகிமைப்படுத்துறேன்னா, அவர் ஆலயத்தை நீ அழகுபடுத்துறேன்னா, அவர் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுகிறேன்னா, அவர் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளுகிற சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு தான் உன் வாழ்க்கை அமையும். உனக்கு சம்பூர்ணத்தை கொடுக்கிற கர்த்தர் மட்டும்தான். இந்த உலகத்துல சரி சினிமாக்கு போன சம்பூர்ணமான சந்தோஷமா இல்ல. Only God can give you the பீச், டிவி, மொபைல். சரி மொபைல் தான் எனக்கு உயிர்னு சொல்லுங்களா? ஒரு ரூமை பூட்டி வச்சுட்டு ஒரு மாசம் ஃபுல்லா மொபைல் இருக்கட்டுமே. நீ பார்க்காதன்னு சொல்ற வரைக்கும் தான் மொபைல் மேல ஒரு மோகமா இருக்கும். மொபைல் அது மாதிரி தாலியை கட்டி விட்டுடுங்க.
இப்ப மொபைல கல்யாணம் பண்ணிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க அந்த நியூஸ்? ஒரு ஆளு நான் மொபைல கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒரு பொண்ணு நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் வரை பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ்ல நான் பண்றது இல்லை. யோசிக்கிறாங்க பிள்ளைங்க, ஓ நல்லா இருக்கே, எதுக்கு நம்ம இஷ்டப்படி நம்ம என்ன வேணா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். தேவன் ஒருவர் மட்டும்தான் சம்பூர்ணத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். God is the only இந்த one who சம்பூர்ணத்தை can கொடுக்கிற give us. வசனம் நல்லா சொல்லுதுமா. எதை விதைக்கிறாயோ You reap சொல்லுங்களேன், நெஞ்சில கை வச்சு, கை ஒரு கையை, நான் எதை விதைக்கிறேனோ what I reap. அதுதான் எனக்கு கிடைக்க போகுது. இப்ப சபைக்குள்ள 10 மணிக்கு 10:30 மணி சர்வீஸ், 10:30 மணி சர்வீஸ்ல நீ கரெக்டா வந்தீங்கன்னா If you're அந்த stepping into சம்பூர்ணம் the உனக்கு church கிடைக்கும். at the correct time for the service, நீ you'll எவ்வளவு get நேரம் நீ உள்ள வரி அவ்வளவு நேரம் ஆசீர்வாதம். எப்படி More உன் time வாழ்க்கையில சுத்திகரிப்போ, how is the purification in your life? லேட்டா வந்தா லேட்டா கொஞ்சம் சுத்திகரிப்பு, When you come late, you'll get less. கொஞ்சம் ஆசீர்வாதம். இப்ப நீ லேட்டா வந்தனால சம்பூர்ணம் கிடைக்காம நீ இருக்கிற. When you come late, you சபைக்கு miss போறோம் the பாஸ்டர், ஆனா satisfaction. நிம்மதி இல்லை பாஸ்டர். பட்டி எனக்கு அந்த பழைய எல்லாம் கிடைச்சது, ஏதோ ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்கு. என் I have கணவன் இன்னும் something சரியா திருந்தல, I have something missing in my life. இன்னும் எனக்கு அந்த பலவீனம் இருக்கு, Still I have இன்னும் அந்த problems. வியாதி இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல கேப் இல்ல. ஆலயத்துக்கு போறதுல நீ கேப் போட்டுருக்கிற. ஏசப்பா, Lord, உமக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்கிறேன்ப்பா. I will give you the எங்க importance அப்பா அம்மாவை காட்டிலும், சொல்லுங்களேன், more than my parents, எங்க அப்பா அம்மாவை காட்டிலும், more than my parents, என் கணவன் மனைவியை காட்டிலும், more than my என் spouse. பிள்ளைகளை காட்டிலும், More than my என் children. சொந்த காட்டிலும், என் வேலை காட்டிலும் நீதான்ப்பா எனக்கு முக்கியம். You are important, Lord. யாரு ஒரு 10 மணிக்குள்ள உட்காந்துப்பாரு, சபைக்கு வர ஒரு வயதான பாரு, சீக்கிரம் வந்துருவாங்க. ஆதியில Old women, சீக்கிரம் வருவாங்க, she will come to the church முடிஞ்ச very போவாங்க. early. அவங்க கணவன் கிடையாது, ரோட்ல கடை வச்சிருந்திருக்காங்க. She doesn't have a ஒரு husband. பேர பிள்ளை தான். அவங்ககிட்ட கேட்டேன், தொடர்ந்து ஒரு 6 மாசத்துக்கு மேல வர்றாங்க. இந்த அம்மா என்ன என்கிட்ட வந்து ஜெபிச்சுக்கே மாட்டுறாங்க. அந்த அம்மாட்ட கேட்கிறேன், I asked என்னம்மா that எப்படிமா woman, போகுது? எனக்கு என்ன how's your பாஸ்டர், என் கடையில வைக்கிறதெல்லாம் வித்துரும், ஆனா 6 மணிக்கு மேல தான் வியாபாரம் ஜாஸ்தி, எனக்கு வேணாம். நான் ஜாலியா வந்து என் பேர பிள்ளைய பார்த்துன்னு இருக்கேன். நான் வாழ்றதே என் பேர பிள்ளைக்கு தான். நான் சந்தோஷமா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன். 6 மணிக்கு ஆனா இந்த நாடகம் பார்க்காம என்னால இருக்க முடியாது. நாடகத்தை பார்க்கிறேன், என் வியாபாரத்தை பார்க்கிறேன், ஏன்னா நல்லா சாப்பிடுறேன், இந்த வயசுல நல்லா சாப்பிடுறேன். பிபி அது ஒண்ணு இல்ல, எல்லாத்தையும் போட்டு நான் அந்த பாட்டி சந்தோஷமா இருக்கு. she was very happy, ஆனா சொந்த வீடு இல்ல, அவரும் ஹவுசிங் போர்டு, but she doesn't have her own house. ஹஸ்பண்ட் இல்ல, புள்ள இல்ல, எல்லாம் மறிச்சு போயிட்டாங்க. இருக்கிறது ஒரே ஒரு பேர புள்ள. She only has a grandchild, ஆனாலும் அவங்க சந்தோஷமா இருக்காங்க. but still she is happy. எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா சந்தோஷம் இல்ல. But we have everyone, but still we don't எங்க have போச்சு? happiness. எங்க தேவன் சொல்லுகிறார், அமுக்கி குலுக்கி சந்தோஷத்தை கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார், பெருக பண்ணுகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். God is gonna give you the சம்பூர்ணமான blessing. என்னன்னா எல்லா விதத்திலையும் உனக்கு ஆசீர்வாதம், He'll fulfill ஆரோக்கியம், you. சமாதானம், பணம், அப்புறம் வெளிய கௌரவம், You'll get the blessing வீடு in all வாசல், kind, எல்லாத்துலயும். in all kind of things. ஆனா நம்மளுக்கு இல்லைன்னா நீ ஆலயத்துல குறைவு வச்ச, உன் குடும்பத்துல குறைவு வச்சிருக்கிற. If you don't come to the church, they'll நீ be இன்னைக்கு ஒரு திருப்பி தேடு, நான் So you ஆலயத்துக்கு have to- இனி லேட்டா போக மாட்டேன். you have to take a decision today. ஆனா நம்ம சபையில இருக்கும் இன்னும் பாக்கியவான்கள் சில பேர் வந்து 3 சர்வீஸும் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. Some people will come and attend. அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்கள சூழ்ந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவங்க வாழ்க்கையில ஏதோ நிம்மதியா போய்க்கொண்டே இருக்கும். தாவீது இன்னொரு காரியத்தை சொல்ற, இந்த ஆலயத்தை குறித்து சங்கீதம் 116 18 19 படிப்போமா? நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனையை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும், அவருடைய ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாகவும், கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும், ஆலயத்தின் பிரகாரங்களிலும், எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. பொருத்தனை செய்கிற ஒரே இடம் எதுன்னா ஆலயம் மட்டும்தான். You can only ask God in the church. உன் மனைவி கிட்ட, உன் தாய் தகப்பன்ட்ட, பிள்ளை கிட்ட கொடுத்த வாக்குறுதி இந்த உலகத்தில் நிறைவேற்றியா? இல்ல. And no one will உண்மையான fulfill கிறிஸ்தவன் your என்ன vows. பண்ணுவான்னா, தேவனிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணிட்டானா அந்த பொருத்தனை நிக்கும்னு ஆசைப்படுவாங்க. True Christian will stand firm. ஒரு மனிதனை உறுதிப்படுத்த அந்த பொருத்தனையில நிறுத்துகிற ஒரே இடம் எதுன்னா இந்த ஆலயம். Only the church will make them. தேவன் stand பொருத்தனையை விரும்புகிறவர் இல்ல, ஆனா நீ பொருத்தனை செய்தா அவர் என்ன பண்றாரு, அது நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். நிறைய பேர் இந்த வாடகைக்கு நிறைய பேர் தாங்குவாங்க, firm. Many people will help. ஊழியத்தை செய்வாங்க. உண்மையாய் சொல்றேன், ஊழியத்தை சொல்றேன். அந்த குடும்பத்தை கர்த்தர் இன்னும் வரையும் ஆசீர்வதித்து கொண்டுதான் இருக்கு. சில பேர் வாடகைக்கு பொருத்தனை பண்ணி 2 மாசம் கொடுப்பாங்க, 3ஆம் மாசம் கொடுக்க மாட்டாங்க.
ஆனா வீட்டு வாடகையில இருந்து எல்லாம் செய்வோம். ஏன் அந்த பொருத்தனைன்னா அவங்களுக்கு அந்த பொருத்தனை வல்லமை புரிஞ்சுக்கல. இது தொடர்ந்து கொடுக்குறவங்ககிட்ட கேட்டா, பாஸ்டர் கரெக்டா கொடுக்கறதுனால தான் எனக்கு வீட்டு வாடகை, இன்னைக்கு நான் இதை வாங்கியிருக்கேன் அதை வாங்கியிருக்கேன். ஏன்னா அந்த பொருத்தனையை கர்த்தரிடத்துல செலுத்தி அதை நன்மை எங்க பார்க்க முடியும்னா, இதே நீ மனிதனுக்கு ஒரு பொருத்தனை செய்யறேன்னு வைங்களேன், We are doing the same thing for உன் a மனைவிக்கோ man. பிள்ளைக்கோ சொந்தக்கோ நான் செஞ்சா திருப்பி என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்க? What do உன் you சொந்தங்களுக்கு expect போய் from நீ them? கல்யாணத்துல நல்ல நகை நட்டுல செஞ்சு பாரு, திருப்பி உன் கல்யாணத்துக்கு செய்வான்னு நினைக்கிறியா? உன் பிள்ளைகளுக்கு எங்க சான்ஸ் கிடைக்குமோ உனக்கு எதிர்பார்ப்பாங்க. They'll stand நீ against. செய்த நன்மைகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உன்னை செய்த தீமைகள் மட்டுமே, சின்னதா ஒரு தீமை செஞ்சிருக்குன்னா அந்த நன்மையெல்லாம் மறந்துட்டு அதை மட்டும் வச்சு நான் உங்ககிட்ட முட்டு கட்டின்னு இருப்பாங்க. ஆனா என் தேவன் அப்படி இல்லை. அவர்கிட்ட நீ ஒரு பொருத்தனை செஞ்சிட்டுனா பதில் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நான் இருந்து நான் காலையில நான் சீக்கிரமா சர்ச்சைகள் நீ பொருத்தனை பண்ணி வந்து பாரு, கர்த்தர் இந்த சொன்ன இந்த நன்மைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில செய்ய அவர் ஆயத்தமா இருக்கார். அதே மாதிரி சங்கீதம் 27:4 படிக்கல. Psalms chapter கர்த்தரிடத்தில் ஒன்றை 27 நான் verse 4. கேட்டேன், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவோ அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவோ நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம். இவன் சொல்லுகிறான், நான் ஆலயத்துல நான் ஆராய்ச்சி பண்ணுகிறேன். நம்மளாம் யார சொல்லுங்களா? அப்துல் கலாம காட்டிலும் நம்ம ஆராய்ச்சி பண்றாள். We are the researchers. பாஸ்டர் போட்டிருக்கிறது உண்மையான தங்கமா இல்லையா? ஏம்மா நீ போட்டிருக்க கம்மல் எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியாது. ஆனா உன் கூட இருக்க பார்த்துக்கிட்டு அது கரெக்டா இருக்கு, நீ அன்னைக்கு அதை போட்டு வந்தியா, அன்னைக்கு இதை போட்டு வந்தியா. ஆராய்ச்சி பண்றதுல நம்மள காட்டிலும் வேற ஆள் யாருமே கிடையாது. நான் இந்த ஆராய்ச்சி இப்ப சொல்லல, தேவனிடத்துல யார் ஒருவர் உண்மையாய் போய் தேவனை தேடுகிற ஆராய்ச்சி. எப்படி ஜெபம் உண்மையா சில விசுவாசிகள் என்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எப்படி ஜெபிக்கிறது? Some people will ask, Pastor, I have this problem and how அந்த can கேள்வி கேக்குறாங்கன்னா அவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. starting to ask the எப்படி question, எனக்கு விடுதலை கிடைக்கும்? how can I get delivered? நீங்க இன்னைக்கு தேடி வந்திருக்கீங்க, எங்கேயோ சபைக்கு போயிட்டு இங்க தேடி இங்க வர்றீங்க பாத்தீங்களா? அதுவே ஆராய்ச்சி. தேவன் எங்க இருக்கிறார்? எனக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் எந்த இடத்துல இருக்கிறார்? We have to research. ஒரு ஊழியக்காரர் எனக்கா ஜெபிக்க மாட்டாங்களா? இங்க நீங்க ஜெபிக்க மாட்டாங்களா? இங்க வந்தா நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் ஜெபிக்கலாமா, நீ தான் ஜெபிக்கணும்னு சொல்றேன். And when you come here, I say that you தேவனை நீ தேடுற அந்த விடுதலைக்காய் நீ தேட போற பாத்தீங்களா? அந்த தேடுதல் எங்க கிடைக்கும்னா விடுதலை கொடுக்கும். கேள்வி எங்க பிறக்கிறதோ அங்க ஞானம் பிறக்குது வசனம் சொல்லுகிறது. நீ கேள்வி கேட்கிற நிறைய பேர் கேட்பாங்க, இது ஏன் இந்த வசனம் என்ன, ஏன் இந்த பாடல் பாடணும், why should we sing this song, ஏன் காணிக்கை கொடுக்கணும், why should we give offering, ஏன் தசமம் பாகம் கொடுக்கணும், why should we pay the ஏன் tithe, ஓய்வு நாளுக்கு தான் வந்த சர்ச்சுக்கு வந்தது நல்லதா, and why should we come, ஏன் பெண்கள் முக்காடு தான் போடணுமா? நீ கேட்கணும். and we have to ask question. யார்கிட்ட கேட்கணும்? Whom should we ask? ஊழியக்காரத்தை கேட்டாதான் உனக்கு கரெக்டான விளக்கம் கிடைக்கும். To the pastors. அதை விட்டு எவனாவது யூடியூப்ல உட்காந்து கிறிஸ்துவுக்கு அகைன்ஸ்டா இருப்பான், அவனை சொல்றதை கேட்டுக்கிட்டு ஆமா ஏன்னா உனக்கு முக்காடு போட பிடிக்காது. அவங்க சொல்லுவாங்க முக்காடு போடலன்னா நல்லது, முக்காடுல அந்த புதிய ஏற்பாட்டுல கிடையாது, தலையை நீ எப்படி வேணா பப்பரப்பேன்னு வரலாம், காணிக்கை கொடுக்க கூடாது. ஆனா வசனம் சொல்லுகிறது, காணிக்கை நீ எவ்வளவு விதைக்கிறாயோ நீ அவ்வளவு அறுப்பேன்னு. மற்றதுக்கு எல்லாத்துக்கும் ஜபம் உண்டுமா, உன் வருமான உயர்வுக்கு மட்டும் ஜபமே கிடையாது. There is no prayer for you. மற்றதுக்கு எல்லாம் ஜபம் பண்ணா நீ பெற்றுக்கொள்ளலாம். ஆனா உனக்கு வருமானம் வேணும், உன் குடும்பத்துல வருமானம் பெருகணும், சம்பளம் உயர வேணும்னா நீ எவ்வளவு விதைக்கிறியோ அவ்வளவு அறுப்ப. அதை எங்க கேட்கிறோன்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றோம். ஏப்பா நீ மட்டும் ஏன் அவ்வளவு காணிக்க கொடுக்குற, சபைக்கு நீ ஏன் இவ்வளவு ஸ்பான்சர் பண்ற, நீ மட்டும் நீ கேட்டு பாருங்களேன், அவங்க ஒரு ரகசியத்தை சொல்லுவாங்க. கொடுக்கறதுனாலதான் நல்லா இருக்கு. If you ask people, we will come to இறைக்கிற கிணறு தான் சுரக்கும், தண்ணி நீ இறைக்க தான் சுரக்கும், கொடுக்கிற கையை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்ப தேடுதல் எங்க வரும்? தேவன் எங்க இருக்கிறாரு? பணம் தேவைக்கு நான் இதுவரை பண தேவை சொல்றேன். சரி, விடுதலைக்கு என்ன பண்ண, கட்டுகள் உடைக்க நான் என்ன பண்ணணும், என் குடும்ப சமாதானத்துக்கு நான் என்ன பண்ணணும், ஆரோக்கியம் பண்ணுவதற்கு என்ன பண்ணணும், எப்படிப்பட்ட ஜபத்தை பண்ணணும், எந்த கூட்டத்துல கலந்துக்கணும், தேவனிடத்துல என்ன வசனத்தை வச்சு ஜெபிக்கிறது, நீ உள்ள போக 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 the more and more you go deep, உனக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பார். God will give you the அடுத்தது படிங்க, சங்கீதம் 122 1ஆம் அதிகாரத்தை படிங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். ஆலயத்துல மகிழ்ச்சி இருக்கணும், ஆலயத்துல போவதுதான் மகிழ்ச்சி. உன் சந்தோஷமே எங்க இருக்குன்னா ஆசீர்வாதம் எங்க இருக்கோ, அதிசயம் எங்க நடக்குமோ, உன்னை சுத்திகரிக்க எங்க படுவோமோ, எங்க சம்பூர்ணம் கிடைக்கோ அங்கதான் மகிழ்ச்சி உண்டு. சந்தோஷப்படுகிற ஒரே இடம் இந்த ஆலயம். பக்கத்தில் இருக்க நண்பர்களை வைத்தல்ல, it is not by the friends we have. நான் இங்க இதே தெருவுல தான் ஆலயத்துல இருந்தேன்.
I was living in this street. அந்த ஊழியத்துல இருக்கிற சில நண்பர்கள், உறவுகள், பெரியவங்க எல்லாம் ரொம்ப பிரியமா பிடிக்கும். And I like அதனால many people. ஆலயத்துக்கு போனோம்னா நானும் எங்க அம்மாவும் போனோம், அங்கேயே தான் உட்காந்துருப்போம். அவங்க கழுத்தை பிடிச்சி அனுப்புற வரையும் அங்கேயே தான் உட்காந்துருப்போம். இதே தெருவில் தானே, ஒரு லாஸ்ட்ல தான் சர்ச் இருந்தது. ஆனா அதுவே ஏஜி சர்ச்சுக்கு போனோம். இங்கேருந்து And we பெரிய moved சபை out. தான், பிரம்மாண்டமான சபை தான், அநேக ஜனங்கள் வருது. ஆனா நாங்க போனா உட்கார்ந்த கேட்க யாருமே இல்லை. பக்கத்துல இப்படி திரும்பினாலும் யாரும் தெரியல, இப்படி திரும்பினா யாரும் தெரியல. ஏன்னா இங்க இருக்கிறது ஒரே சர்வீஸ் தான். போலன்னா பாஸ்டர் கேட்பாரு. அங்க அப்படி இல்லை. என் மனைவி ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு என்ன எழுப்புவாங்க, 3வது சர்வீஸ்க்கு தான் எந்திரிப்பேன். My wife would wake up in the first service and 4வது சர்வீஸ்க்கு கிளம்பி போனா மெசேஜ்ல பாதியில போய் உட்காருவேன். திரும்பி வரும்போது விட மாட்டாங்க. ஏங்க மெசேஜ் தானே வந்தீங்க, இருங்க 5வது சபையில ஆராதனை கேட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எதுவும் எனக்கு ஒழுக்கமா இல்லை. காரணம் I என்ன? was not proper ஒரு ஃபெலோஷிப் அங்க இல்ல. because there was no fellowship. இங்க over there. சபைக்கு உள்ள வந்து ஃபெலோஷிப் வைக்கிறேன்னா கொஞ்சம் இவங்க நல்ல செயின்லாம் போட்டிருக்காங்களா, அப்பனா அந்த சகோதரியோட தான் ஃபெலோஷிப். சிஸ்டர் ரொம்ப கஷ்டமா இருக்கு சிஸ்டர், ஒரு 100 ரூபாய் கூட, 1000 ரூபாய் கூட, லட்சம் கூட. கட்சியில் ரெண்டுமே சபைக்கு வராது, வாங்கினதும் வராது, கொடுத்ததும் வராது. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த சபைக்கு வந்து தான் அதுங்க ஏமாத்துச்சுங்க. கொடுக்கும் போதும் சரி, வாங்கும் போதும் சரி, பாஸ்டருக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனா இங்க சபைக்குள்ள உள்ள வருது ஒரு அம்மா. போன ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு அம்மா வந்து உட்கார்ந்துட்டு இருந்தது. நல்ல நகையெல்லாம் போட்டு நல்லா பொட்டு வச்சு நல்லா முட்டை சபை. நான் இங்க மெசேஜ் கொடுத்துன்னு இருக்கேன், அது எங்களை பார்க்கல, சுத்தி பாக்குது. முடிச்ச பிறகும் சுத்தி பார்த்துன்னு இருக்கு. கூப்பிட்டு வா அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறோம். நான் தான் வந்தேன். என்னத்துக்கு வந்தேன்? இல்ல பாஸ்டர், We நான் asked சீட்டுக்கு her to விடுறேன். சீட்டு வந்து சபையில இருக்கவங்க தான் கரெக்டா கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே 2 வாட்டி ஏமாந்துட்டேன், அதனால இங்க நல்ல ஆளை பார்த்துட்டு இருக்கேன். She came here. She told that நல்ல she came ஆளை here to do எப்படி business. பாக்குற? நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்ல யாரு இருக்கிறாங்களோ, நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்ல ட்ரெஸ் போறாங்க, அவங்க தான் கரெக்ட். நீ சொன்ன அவங்க தான் ஏமாளி, ஏமாத்துருவாங்க. And I told that they are இன்னொரு the முறை ones who சபை cheat. பக்கம் வந்தேன், நான் நல்லதுக்கு சொல்றேன் போ, வேற யாராவது நல்ல காசை கொடுப்பாங்க, நல்லா கிடைக்கும். இங்க வந்து ஏமாந்துட்டு போவாது. அப்ப சபைக்குள் உள்ள வருது எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. சர்ச்சுக்கு ஏமா வரல, அவங்க வராங்க, நான் வரல. சில ஆத்மா இன்னொருத்தருக்காக வராம இருக்கும். Some people, இங்க சபைக்கு உள்ள வருவங்க. நான் மீண்டும் சொல்றேன், ஃபெலோஷிப்கா வராத, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சிக்கு தருகிற வசனம் தெரிஞ்சவங்க, நல்ல வீட்டுல போய் ஜெபிக்கிறவங்க. வீட்டுல யாரு ஜெபிக்கிறாங்க, சபையில ஜெபிக்கிறவங்களை பார்த்து ஏமாறாத. வீட்டுல நான் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், எந்த சகோதரி சொல்லுதோ அந்த சகோதரி பேசு. talk with the people who pray at their home. நீ பேசுற ஆள் கடன் பிரச்சனையோட இருக்காங்களா, பேசாத. அது ஜெபிக்கிற ஆளா இருந்தாலும் சரி, உனக்கு கடன் இருக்காமா, நான் இனிமேட்டு உன்கிட்ட பேசலாமா? ஏன் பாஸ்டர் தப்பா? ஆமா, யார்கிட்ட அதிகமா பழகுறியோ அவங்களோட பலன் உனக்குள்ள வரும். நீ யாரு நல்ல ஜெபத்துல நல்ல சந்தோஷமா ஆரோக்கியமா அவங்களோட அவங்க ஐக்கியத்தை வைத்துக்கொள். வெறும் ஐக்கியம் தான், கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. Just unity. இங்க உள்ள வந்து சண்டை போடாதபடி ஜபத்துல மட்டுமே ஒரு ஐக்கியம் இருந்தீங்கன்னா இந்த சபை தான் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். இங்க பக்கத்து தெருவில் ஒரு சிஎஸ்சி சர்ச் இருக்கு. And there's a CSI church in the next street. அதுல வர ஒரு கும்பல், 2 கும்பல் அழகா ஒரு இதுல ஒரு 10 பேர் வருவாங்க, அதுல 10 பேர் எப்போதும் அந்த குரூப்ல பார்ப்போம். அந்த டிவி சேனல்ல வந்ததுனால அந்த குரூப் இருக்கும். எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு போங்க. குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கும். அங்க சர்ச்சை நடக்குதோ இல்லையோ, இவங்க தான் செலிப்ரேஷன். அவங்களுக்கு அந்த ஐக்கியம் சந்தோஷமே. சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லை, இந்த சண்டே ஒரு நாள் சர்ச்சுக்கு போறோம் பாத்தீங்களா, அதான் நிம்மதி. Say that they have peace. அவங்களுக்கு நிம்மதி எதுல கிடையாது, கர்த்தரை தேடுறதுல இல்ல, Their happiness is not தன் நண்பரை பாக்குறது. ஒரு நாள் அந்த 10 பேர்ல ஒருத்தருக்கு அவங்களுக்கு ஒரு சண்டை. பாருங்க, உன் ஐக்கியம் தவறான நண்பர்கள்ல வைக்கிறத காட்டிலும் உன் அன்பு எடுத்து இயேசு இடத்துல வை. சொல்லுங்களேன், give your love to the Lord. அப்பா என் இருதயத்தை இடத்துல கொடுக்கிறப்பா. Lord, I give my heart to you, Lord. சொல்லுங்க, என் இருதயத்தை இடத்துல I கொடுக்கிறேன். give my heart to you. என்னை வேலி அடைங்கப்பா. Protect me, Lord. அவர் மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவன். 4ஆம் வசனத்தை படிங்கல, அதுல 4 படிங்க. 122:1-4. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அவரை துதிப்பதற்கு மட்டும்தான் நீ ஆலயத்துக்கு போகணும். இங்க ஃபெலோஷிப்புக்கு அல்ல. You should only go to. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போனா ஆசையா போவோம். எப்ப போவோம்னா, இன்னொருத்தவன் ஜிம்முக்கு வந்தாதான், என் ஃப்ரெண்டு வந்தாதான் போவோம். அவன் அன்னைக்கு வரலன்னா அந்த ஜிம்முக்கு அவ்வளவுதான் கேன்சல். இப்படிதான் நிறைய பேர் வாலிப பிள்ளைங்க வந்து அவங்க ஃபெலோஷிப்பை வச்சுதான் அந்த ஐக்கியமா. அதே மாதிரிதான் ஊழியத்தின் ஐக்கியம். விசுவாசியோட நீ ஐக்கியம் இருந்ததுன்னா உன் ஊழியம் கெட்டு போயிடும், உன் வளர்ச்சி கெட்டு போயிடும். உன் ஐக்கியத்தை கர்த்தரிடத்துல வை. ஊழியக்காரோட உனக்கு ஐக்கியத்தை வை. ஊழியக்காரோட உன்னோட ஐக்கியம் இருக்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கை இடையறாதபடி இருக்கும். கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் புதிய ஏற்பாட்டில் எடுத்து படிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிப்போம். நீங்கள்
தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இங்க கவனிங்கம்மா, இதுவரையும் பார்த்துட்டு இருந்தோம். பழைய ஏற்பாட்டுல சொல்ல தேவன் தங்க ஆலயம், இங்க புதிய ஏற்பாட்டுல தேவன் சொல்ல நான் தான் உங்க ஆலயம்பா. அந்த ஆலயம் எங்க இருக்குன்னா நீதான் அது. And God is telling you are the place for the கர்த்தர் சொல்றார் நீதான் அந்த டெம்பிள், நீதான் அந்த ஆலயம், நீதான் அந்த சர்ச். God is telling that you are the temple for the நான் இந்த பலிபீடத்துல இல்ல உள்ள இருக்கிறேன் and I am inside you. கேக்குதுக்கு நல்லா இருக்கு. அப்ப இவ்வளவு நேரம் சர்ச் சொன்னீங்க பாஸ்டர், இப்ப இத சொல்லிட்டீங்க பாஸ்டர், ஆமாவா இல்லையா? Yes or no? இங்க கர்த்தர் உள்ள இருக்கணும்னா நீ இங்க உள்ள வந்து தேவனை பெற்றுக்கொண்டாதான். யோசிச்சு பாருங்க, If you come in, ஒரு நாள் இந்த சர்ச்சுக்கு உள்ள வர you are coming into the church நல்லா ஆராதிக்கிறீங்க, தேவன் இங்க சந்தோஷமா and இருக்கிறார், you praise the Lord and worship பரலோகத்தை விட்டுட்டு இங்க இறங்கி வந்துட்டாரு. and God has come here அடுத்த 6 நாள் சபை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, and for the next கூட்டிட்டு 6 இருக்கு. day அப்ப திருப்பி கர்த்தர் மேல போயிடுவாரா? யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா? யாராவது and God will wait for you இந்த to சம்பூர்ண pray. ஆசீர்வாதத்தை, அந்த பரிசுத்தத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, பலனை பெற்றுக்கொண்டு ஒரு ஆத்மா போது பத்தி அது வீட்டுல சும்மா இருக்காது. இரவுல ஜெபிக்கும், மத்த நேரத்துல துதித்து கொண்டே இருக்கும், The சாட்சியா true இருக்கும். believer will pray தேவன் in இந்த the day. ஆலயத்தை விட்டுட்டு என்ன பண்ணிடுவாரு, மீதி இருக்கிற 6 நாள் எங்க இருப்பாருன்னா And உன் for the rest இருதயத்துல. of இங்க நீ துதிக்கவே இல்ல, அப்ப உன் வீட்டுக்கு எப்படி தேவன் வருவார்? when you don't even pray, and how will God சரி, come இங்க to you? துதிச்சிட்ட, And you have prayed இங்க here, ஜெபம் பண்ணிட்ட, உன் வீட்டுக்கு நீ ஜெபம் பண்ணலன்னா தேவன் வந்து அங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பான். எங்கப்பா என் ஆலயத்தை பூட்டி வச்சிருக்கிறேன், அங்கதான் பூட்டி வச்சிருக்காங்க, நீ ரொம்ப பூட்டி வச்சிருக்க, அங்கேயாவது பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அமாவாசை பிரேயர் நடத்துறாங்க, நீ ஒரு பிரேயரும் நடத்த மாட்டீங்க. இரவு ஜெபம் இல்ல, சாப்பாடு ஜெபம் இல்ல, there is no ஃபேமிலி prayer, ஜெபம் இல்ல. there is no family prayer. தேவன் சொல்லுகிறார் நான் God இருக்கிற is இடம் telling, நீதான் ஆலயம் புதிய ஏற்பாட்டின்படி. you are the church. ஆனா அந்த ஆலயத்தை நீ எங்க போய் அந்த கர்த்தரை உள்ள எடுத்துக்கொண்டு போனா, But where do சபைக்கு you உள்ள go? போனாதானே, You should go to நீ the அவரை church. ஜெபிச்சாதானே. When you ஒரு pray, படி நீ அவரிடத்தை தேடி போகும்போது அவர் உனக்குள்ள வந்து வாசம் செய்வார். when you go into அவருக்கு எப்படி யோசிச்சு பாருமா, இங்க இருந்து நிறைய சென்னையில இந்தியா ஃபுல்லா நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். we have gone to many வேலைக்கு நான் places. நிறைய இடத்துக்கு போகும்போது 2 நாள் வேலை இருக்கும், மீதி இருக்க நாள் ஃப்ரீயா இருக்கும் போது அங்க சுத்தி பார்க்க அங்க இருக்கிற நபர் என்னை இட்டுட்டு போவாங்க. And I used to go to ஆனா அங்க போன சுத்தி பார்க்க explore the கொஞ்ச city. தூரம் போனாவே கூட மனைவி இல்லையே, என் புள்ள இதெல்லாம் பார்த்து ஆசைப்படுவானே, நான் தனியா போய் என்ன பண்ணுவேன், வேஸ்ட். திருப்பி என் பாதியிலே வந்துடுவேன். And I'll பிளான் come பண்ணிருப்பேன், பிள்ளைங்களை எப்பயாவது ஒரு நாள் இந்த இடத்துக்கு கூட்டு வரும். தனிமையில இருக்கிறது உன் வாழ்க்கை இல்லை. தேவனுக்கு இந்த ஆலயத்துல தனிமையா இருக்கிறது அவருக்கு புரியாது. God அவர் doesn't like மனுஷனோட you பழக being alone. ஆசைப்படுறாரு. நீ ஒருவேளை அவரை ஆராய்ச்சி பண்ணுவேன்னா, அவரை தேடுவேன்னா கர்த்தர் உனக்குள்ள வாசம் செய்வார். அவருக்கு வேற இடம்ல துதிக்கிற இடம் தான் அவர் வாசம் செய்வேன்னு சொல்லுவார். துதிகளின் மத்தியில் நான் வாசம் செய்வேன். ஏன் பாஸ்டர் அது வீட்டுல இருந்து நான் ஜெபிக்க கூடாதா? அவரை தேடி, ஒரு விஐபியை தேடி யார் போனோம்? நீ உள்ள போனீன்னா அவர் உன் கூடவே வந்துடும். ஒரு மனைவி கோச்சிங் போயிடுச்சு, உன் ஃப்ரெண்டு கோச்சிங் போயிடுச்சு, என்ன பண்ணுவேன்? வீட்டுக்கு போயிட்டு அம்மா என்ன ஆச்சு, சரி நான் தான் தப்பா பேசிட்டேன்னா மன்னிச்சுக்கோவா, ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்ட உடனே பாருங்களா அப்படியே இருக்கிற அன்பெல்லாம் சேர்த்து உள்ள வரும். என் தேவன் அது காட்டிலும் மேலானவர். Greater இன்னைக்கு than that. கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே Today ask God, நான் எவ்வளவு பாவம் Lord, I செஞ்சிருப்பேன், have done so many mistakes. ஆலயத்தின் மகிமையை இழந்து போனதுனால என் குடும்ப ஆசீர்வாதம், வருமானம் தடையா இருக்கா, I lost my blessing. குடும்பத்துல சமாதானம் இல்லையா, Is there no peace? வியாதியா, ஏதோ ஒரு நெருக்கம் உன்னை வாட்டிக்கொண்டே இருக்கா, Or is there some தனிமையில problem? நீ ஏதோ ஒரு நீ உன் வார்த்தை யாரு அதபடி காணப்பட்டு கொண்டிருக்கிறாயா, ஆலயத்துக்கு நேரத்தை கொடுத்து பாரு, அவர் மகிமையை நீ ஃபுல்லா பெற்றுக்கொண்டு பாரு. 2 மாசம், 3வது மாசம், இது என்ன மாசம், இது ஏப்ரல் முடிய போகுது, மே, ஜூன், இந்த 2 மாசம் மட்டும் தொடர்ந்து அந்த டைமுக்கு நீ உள்ள வந்து பாரு. முழு டைம் அந்த அபிஷேகத்தை அந்த ஒரு நாள் கர்த்தர் கொடுத்து பாரு. Just come on the correct மே, time. ஜூன் தான், ஜூலை உனக்கு ஆசீர்வாதமான மாசமாய் மாறும், உனக்கு சம்பூர்ண மாசமாய் மாறும். தேவனோடு வளர்வது, உன் கூட வருவது. சொல்லுவாங்க, எப்பா உன்னை நான் திட்டிட்டு போன, நான் அடி வாங்கினேன், ஜெபம் பண்ண, எனக்கா கொஞ்சம் ஜெபம் பண்ண. உன் நண்பர்கள், உன் உறவுகள் கேட்பாங்க, ஏன்னா உன் கூட இருக்கிற தேவனை அவர்கள் ருசி பார்ப்பார்கள். Because the others இதுக்கு will முன்பாக taste நீ the Lord. கோவப்பட்டு பேசின ஆளு, இதற்கு முன்பாக நீ வன்முறையா போன இடத்தெல்லாம் சண்டை போன இடம், இப்ப நீ போனாவே அந்த இடத்துல சந்தோஷம். Go to the ஏமாமா நீ place. வராதம்மா என் வீட்டுக்கு, சகோதரி, அந்த சகோதரி மட்டும் வீட்டுக்கு வராத, அதை கூட்டு வந்தீங்கன்னா வீட்டுல சண்டை தான் வரும். சில பேர் உனக்கே தெரியும், நான் போற இடத்துல எல்லாம் ஒரு சண்டை வந்துருது. இதுக்கு காரணம் உன் வாய் சும்மா இருக்காது. கேட்டா நியாயத்தை கேட்டு சண்டையை உண்டு பண்ணிடுவீங்க. ஆனா இன்னைக்கு பொருத்தனை பண்ணி பாரு, ஆலயத்துக்கு போய் அதே நீ போன இடத்துல உன்னை பார்த்து பயந்தவங்க நீ எப்போ வரமாட்டேன்னு கேட்பாங்க. அவன் காலடி மண்ணு, ஊழியக்காரர்கள் காலடி மண்ணு பட்டா ஏன் ஆசீர்வாதம், ஊழியக்காரர் மிதிக்கிற ஏன் ஆசீர்வாதம்,
உட்கார இடம் என் ஆசீர்வாதம், கை நீட்டுற இடம் என் ஆசீர்வாதம். ஏன்னா தேவன் இங்க இருக்கிறார். Because God is there. தேவன் ஊழியக்காரங்க இருதயத்துல தான் இருப்பேன்னு சொல்லல. நீ ஆராதித்தினா கர்த்தர் உனக்குள்ள வரும். வீட்டுல சும்மா இருக்க நேரம் நல்ல டங்ஸ்ல பேசி நல்லா ஆராதிச்சு பாரு. வீட்டுல எப்போதும் ஒரு பாடலை போட்டு கேட்டுட்டே பாரு. உன் என்டர்டைன்மெண்ட் பாக்குறியா பாரு, நாடகம் பாக்குறியா பாரு, ஏதோ ஒண்ணு பாக்குறியா பாரு. ஆனா அதெல்லாம் கொஞ்ச நேரம் கர்த்தருக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்துரும். You have to give a place for the Lord. ஐயா 10 மணிக்கு மேல கர்த்தர் தான். காலையில எந்திரிச்சா முதல் ஜபம் தான். நல்ல பாடல் பாடு, நல்லா துதிக்கு பாரு. எப்ப டைம் கிடைக்குதோ முதல் இடம் நல்லா கவனிச்சுங்க. கடைசியா கொடுக்காதீங்க. முதல் இடம் வீட்டுக்கு போய் முதல்ல போய் வேலையை விட்டு போய் உட்கார்றீங்களா, முதல் ஒரு பாடல் கர்த்தர் பாடலை கேளுங்க, பாடுங்க, துதிங்க. தேவன் உனக்கு சந்தோஷமா இருக்கக்கூடாது கர்த்தர் சொல்லல. God never told இந்த உலகத்துல மொபைல் எடுத்தா, நாடகம் எடுத்தா, சினிமா எடுத்தா, ஊர் சுத்தினா, பீச்சுக்கு போனா, எல்லா இடத்துலயும் பாவம் சுத்திட்டே இருக்கு. The world is full. ஆனா அங்க சந்தோஷம் இருக்கு, உண்மையான சந்தோஷமா இருக்கு உனக்கு. ஆனா அந்த பாவம் உனக்குள்ள அணுகாதபடி இந்த தேவனுடைய சத்தம் உனக்குள்ள இருக்கணும். நீ துதி பாடல் உனக்குள்ள இருக்கணும். வசனம் உனக்குள்ள இருந்தா நீ எங்க போனாலும் அது உன்னை மேற்கொள்ளாது. பாஸ்டர் சிஸ்டர், நான் சினிமா பார்க்கும் போது ஒரு பாடலை பாடினேன், அங்க படம் ஓட நீ பாடின்னு இருப்போங்க. தேவன் நாமத்தை வீணில் என்ன பண்ணக்கூடாது, வழங்காது இருப்பாங்க. சும்மாவே போயிடுவோம். சோத்திர ஆண்டவரே, எங்க போயிட்டு ஒயின் ஷாப்ல 2 பேரும் சேர்த்துக்கலாம். சோத்திரம் பிரதர், நீ ஒரு கோட்டர் தான். நாங்க இப்ப ரசிக்கப்பட்டதுல இருந்து நான் வாரம் டெய்லியும் குடிக்கிறது இல்லை, இப்ப வாரத்துக்கு ஒண்ணுதான். என் பிரதர் தான் ஒன்று வாங்கிட்டு வருவார். 2 பேரும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு சாப்பிடுவோம். ஏன் ஸ்தோத்திரம்? இது வயிற்றுல பொண்ணுக்கு வரக்கூடாது. சரி நடக்குதுமா, இது கர்த்தர் பாப்பார் நினைக்கிறியா? இல்ல, உன் இருதயத்துக்கு தெரியும் ஒரு தவறு செய்யும் பொழுது இது தப்பா ரைட்டா. Your heart will know that is it a sin. இன்னொருத்தர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உனக்கே தெரியும் தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. Your heart will know that. ஓகே, தள்ளிடு. எப்போனா கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறாருன்னா கர்த்தர் பேசிட்டே இருப்பாரு. இது தப்பு. God is within you. God will keep on telling. நான் உனக்குள்ள நீ போய் ஜெபம் பண்ணி என்ன கூட்டிட்டு வந்துட்டேன், கர்த்தரை கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப நீ இங்க இருந்து போகும்போது பாத்துக்கோ, உனக்குள்ள இங்க இருக்கிறாரு. இது அப்படியே பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வைக்கணும். அவரை பத்திரமா பாதுகாப்பு. சண்டை வரும், பிசாசு சும்மா விடாது. உன் பொண்டாட்டி மூலமா, உன் கணவன் மூலமா, உன் மாமியார் மூலமா, மருமகன் மூலமா வார்த்தை வரும். நாத்தனார் வாயை கடரும். நீ பேசினா கர்த்தர் போயிடுவாரு. ஸ்தோத்திரம் கர்த்தரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பாடுகளும் என்ன பண்ற, நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு நான் சகிச்சுக்கிறேன். சகிச்சு பாரு. யாரெல்லாம் உனக்கு பகிச்சாங்களோ அவங்க எல்லாம் உன்னோட அன்பா சேருவாங்க. இப்ப அன்பின் தகப்பேன், இன்னைக்கு பொருத்தனை பண்ணுங்க ஆலயம் உள்ள வருவதற்கு. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் இன்னைக்கு பொருத்தனை பண்றேன். ஆண்டவரே, நான் என்னோட மகிமையை நான் வீண் பண்ண மாட்டேன். இயேசுப்பா என்னோடு இருக்கிறான்னு நீ போறதுனால அதிசயம், கை நீட்டின அதிசயம். The places you go, there will be a miracle. தண்ணீர் ரசமாய் மாறும், and the water will turn into கசப்பு wine. மதுரமாய் மாறும், குறைவுகள் நிறைவாய் மாறும், மரித்த காரியங்கள் எழுப்பப்படும். Everything will turn into. நீதான் அதிசயம். கர்த்தர் உனக்குள்ள வாசம் செய்கிறார். And God is dwelling in. நீதான் அவருடைய ஆலயமாய் காணப்படுகிறாய். You are his temple. கர்த்தர் உனக்கு அந்த மகிமையை கொடுத்திருக்கிறார். And God has given you the glory. அன்பின் தகப்பனே, இன்னைக்கு ஆலயத்தின் மகிமையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. வந்திருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில், நேரில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மத்தியில் அந்த ஆலயத்தின் மகிமை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.